வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி அதாவது அண்டர் கிரேடேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. தென் அகாடமி எங்கேயுமே போகாம வீட்டில் இருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போதான் என்டிபிசி எக்ஸாமுக்கான ரிலேட்டட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? வரப்போற வீடியோ எல்லாமே கண்டிப்பா ஓல்டு கொஸ்டின் பேப்பரை தமிழ்ல வித் பிடிஎஃபோட கண்டிப்பா வரப்போற வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசாவும் பாருங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ எல்லாருமே என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ண எல்லாருக்குமே மோஸ்ட்லி சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சிலர் இப்போதான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால நம்ம சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்பீடாக பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ என்டிபிசி அண்டர் கிரேடிட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் 2 எக்ஸாமும் நடக்கும், சரிங்களா? அதாவது டயர் 1 டயர் 2 அப்படின்னு 2 எக்ஸாமா நடக்கும், சரிங்களா? பட் இந்த 2 எக்ஸாமுக்குமே வேற வேற சிலபஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. 2 எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான். அப்போ என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி, அதாவது கொஸ்டினோட குவான்டிட்டி வந்து கூடும், சரிங்களா? ஸோ இதுதான் டயர் 1 டயர் 2ல இருக்கும், சரிங்களா? இப்போ எல்லாருமே நம்ம என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 27, சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க மறக்காம முடிஞ்ச வரைக்கும் குயிக்லி அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா 1 or 2 மந்த்ல எக்ஸாம் வரப்போதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது, சரிங்களா? கண்டிப்பா சொல்லலாம் 6 மந்த் தாண்டி தான், அதாவது ஆஃப்டர் 6 மந்த் தான் எக்ஸாம் இருக்க போகுது, சரிங்களா? அதாவது இந்த 6 மந்த்தை தாண்டினாலுமே குறைய போறது இல்லை, சரிங்களா? ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு 6 மந்த் டயர் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்போ டயர் 1ஓட சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டயர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஸ்டின், மேக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 30 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின் இருக்கும் டயர் 1ல, சரிங்களா? அதே டயர் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 50 கொஸ்டின், மேக்ஸ்ல இருந்து 35 கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து 35 கொஸ்டின், டோட்டலா 120 கொஸ்டின் டயர் 2ல இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டயர் 1க்கும் டயர் 2க்கும் அப்படி என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டயர் 1ல 100 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த 100 கொஸ்டின் 90 நிமிடத்துல, அதாவது 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கும், சரிங்களா? எக்ஸாம் வந்து டைமிங் வந்து 1.5 மணி நேரம் டயர் 1க்கு 100 கொஸ்டினுக்கு, சரிங்களா? இந்த டயர் 1ல நம்ம கட் ஆஃப் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா டயர் 2க்கு நம்ம செலக்ட் ஆகி உள்ள போவோம். பட் அந்த டயர் 2க்குமே சேம் சிலபஸ் தான், ஆனா 120 கொஸ்டின், சரிங்களா? டயர் 1ல 100 கொஸ்டின் பார்த்தோம், டயர் 2ல 120 கொஸ்டின், ஆனா அதே நிமிடங்கள் தான், சரிங்களா? டயர் 1ல 90 நிமிடம், அதே டயர் 2லையும் 90 நிமிடங்கள் தான், சரிங்களா? ஸோ இப்போ டயர் 1க்கும் டயர் 2க்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ நம்ம படிக்கிறத வந்து அதிகமா படிக்க போறதா இல்லை, சேம் சிலபஸ் தான். பட் ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம தெளிவா படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீடா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத மார்க் டெஸ்ட் போட்டு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், சரிங்களா? 2 எக்ஸாமா இருக்கு, 2 எக்ஸாமுக்குமே சிலபஸ் வந்து சேம் தான். பட் ஆனால் டைமிங் தான் அதே டைமிங் இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங், சரிங்களா? அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்ல பார்த்தோம்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீசனிங் தான் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுல எல்லாருக்குமே மேக்சிமம் ரீசனிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் டாபிக்காக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ரீசனிங்ல எந்த ஒரு தப்பு, ஒரு கொஸ்டின் கூட தப்பு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தெளிவா ரீசனிங் முடிச்சிருங்க, சரிங்களா?
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரீசனிங்கை முடிச்சிட்டோம். செகண்ட் என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ். சரிங்களா? ஸோ இதுவுமே கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மேக்ஸ்லையுமே எந்த ஒரு கொஸ்டினுமே விடக்கூடாது. மேக்ஸிமம் மேக்ஸை அதாவது உள்ள இறங்கி படிக்கிறவங்களுக்கு தான் இதோட ஃபீல் வந்து புரியும். சரிங்களா? அதாவது ஒரு சம்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே செஞ்சு அதுக்கான ஆன்சரை கொண்டு வரும்போது உள்ள ஹாப்பினஸ் சத்தியமா வேற எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு மேக்ஸ்ல தான் கிடைக்கும். ஸோ இதுலேயுமே ஒரு கொஸ்டின் கூட தப்பு இல்லாமல் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கணும். சரிங்களா? ஸோ ரீசனிங்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு தரவாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். மேத்ஸ்லையுமே எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ இந்த 2 டாபிக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு கொஸ்டினுமே தப்பு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக படிச்சுடுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதாவது ரீசனிங்கே மேக்ஸையும் முடிக்கும் போதே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். ஓகே, ஓரளவு நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், பட் ஓரளவு மேலே வந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் கடைசியாக ஜென்ரல் அவேர்னஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் எதுக்காக கடைசி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கடல் அளவுக்கு. சரிங்களா? அந்த அளவுக்கு உள்ள சிலபஸ் தான் ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா நம்ம படித்தது எல்லாமே இங்கே வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனேயே நான் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்தால் படிப்பேன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதை முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே எக்ஸாம் டேட்டே வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு இதை தோண்ட கிடைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ அதனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரீசனிங்கை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் மேக்ஸை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே. சரிங்களா? ஸோ இந்த 4 மட்டுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் பிரிவு இருக்கு. இந்த சயின்ஸுக்குள்ள உங்களுக்கே தெரியும். சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே சயின்ஸ் உள்ள அடங்கிடும். அதே சோசியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சிவிக்ஸு, பாலிட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சோசியல்ல அடங்கிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? இப்போ ஏற்கனவே டிஎன்பிசி, எஸ்ஐ, பிசி இந்த எக்ஸாம்க்கெல்லாம் படித்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக சயின்ஸு, சோசியல் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே படித்தாலே போதுமானது. மிச்சம் எல்லாருமே கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கடைசியில் படித்தாலும் கண்டிப்பாக தெளிவாக படிச்சிருங்க. சரிங்களா? இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா 20 to 25 நாள் கண்டிப்பா மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு அளவுக்கு படிக்கிறோமோ அந்த படிக்கிறத கண்டிப்பா ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அப்போதான் நம்ம படிச்சது எப்படி நம்ம மைண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கே புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ எத்தனை எக்ஸாமா நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், சிலபஸ் உள்ள என்னென்ன கவர் ஆகுது, எவ்வளோ டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி மார்க் டெஸ்ட் போட்டு நம்ம எக்ஸாம் உள்ள ப்ரிஃபர் ஆகுறது வரை பார்த்துட்டோம். சரிங்களா? பட் இதையெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் அதை பார்த்தா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கும் போதே இந்த கொஸ்டின் அந்த இடத்துல இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வாங்க. கண்டிப்பா படிக்கிறது தெளிவா இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. சரிங்களா? ரொம்ப ரேர் தான். பட் அதுலேயுமே தமிழில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி எல்லாமே இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இந்த எக்ஸாம் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால தமிழில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதுவும் தமிழில். சரிங்களா?
ஸோ இனி நம்மளோட சேனல்ல என்டிபிசிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் தமிழ்ல வீடியோ அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல வித் பிடிஎஃப்பும் கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரப்போற வீடியோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் தமிழ்ல, சரிங்களா? ஸோ என்டிபிசி எக்ஸாமை இனி தயங்காம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எப்படி படிக்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் தயங்காம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.